எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை. அனுர அரசாங்கம் ஜேபி அரசாங்கம் சொல்லி இருக்கிறது இனப்படுகொலை அல்ல என்று. போக்கட்டகர் வந்து போகும்போது அதுக்குரிய உண்மை உங்களுக்கு தெரியும். முள்ளிவாய்க்காலில் நடந்தது இனப்படுகொலை என்றதை அட்லீஸ்ட் ஆங்கிலத்தில் சொல்ல முடியாட்டிலும் நாங்கள் சொல்லேக்கையாவது தயவு செய்து எங்களோட ஹெல்ப் பண்ணணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். நாளைக்கு நான் பாராளுமன்றத்துக்கு போகக்கூடாது மேக்சிமம் தடை எனக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய ஒப்பந்தங்கள் கேட்கப்பட்டிருக்கிறது. வர வேண்டாம், ஏதாவது ஒரு காரணத்துக்காக வர வேண்டாம் என்று நாளைக்கு நாளைக்கு எங்கேயாவது அன்றாவரத்தில் வச்சு பிடிச்சா ஒழிய. ஆனால் 3 லட்சம் உடல்கள் முள்ளிவாய்க்காலில் புதைக்கப்பட்டிருக்கிறது. அந்த புதைக்கப்பட்ட உடல்களுக்கும் சேனல் 4வினுடைய ஆதாரங்களை மறுபடியும் சர்வதேச விசாரணை போகணும் என்றதில் நான் எந்த சந்தேகமும் இல்லை. செம்மணி மனித புதைக்குழி சர்வதேச நீதி கோரி இன்றைக்கு அணையா விலக்கு போராட்டம் என்று அமைதி வழியிலான போராட்டம் இடம்பெற்றிருந்தது. இந்த செம்மணி பகுதியில் நிறைய மக்கள் கூட்டம், அதோட பழைய அரசியல்வாதிகள், இப்போ இருக்கிற எம்பிகள் எல்லாருமே இதில் கலந்து கொள்றதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் எவ்வித போராட்டம் என்றது அமைதி வழியில் மட்டும்தான் இடம்பெறுது. மணிவண்ணன் லோயர் அவர்களும் மற்ற மதகுருமார் அவர்களும் வந்து நிற்கிறத நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். செம்மணி அணியா விளக்கு போராட்டத்தில் வரைபடமா ஓவியமாக கொல்லப்பட்ட மக்களுக்காகவும் மௌனத்தை அணையா தீபம் என்ற கருப்பொருளான இந்த போராட்டத்தில் அணையா தீபத்தினை முதலாவதாக ஏற்றி வைக்கின்றார்கள். 1996ஆம் ஆண்டளவில் கொல்லப்பட்ட கிருசாந்தி அவருடைய உறவினர் ஒருவர் இந்த தீபத்தினை முதலாவதாக ஏற்றி வைத்தார். தொடர்ந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தின் பிரதிநிதி ஒருவர் இந்த விளக்கினை தொடர்ந்து மத குருமார்கள் சார்பாக இந்த விளக்கினை ஏற்றி வைப்பார்கள். மத குருமார்கள் இணைந்து விளக்கினை அடுத்ததாக ஊடகவியலாளர்கள் சார்பாக ஒருவர் விளக்கினை தொடர்ந்து நிகழ்வுக்கான மலர் வணக்கத்தினை மத குருமார்கள் ஆரம்பித்து வைப்பார்கள். சட்டத்தரணி வைஷ்ணவி அவர்கள் உங்களுக்கான விளக்கத்தினை வழங்குவார். அனைவருக்கும் வணக்கம்.
மக்கள் செயல் என்ற அமைப்பினால் 23, 24 மற்றும் 25ஆம் திகதிகளில் அணையா விளக்கு என்ற கருப்பொருளில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டமானது இன்றைய தினம் 10:10 ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அணையா விளக்கினை ஏற்றி நாங்கள் இந்த போராட்டத்தினை ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த போராட்டத்தினுடைய கருப்பொருளின் அடிப்படையில் நாங்கள் பின்வரும் கோரிக்கைகளை முன்வைத்து நாங்கள் இலங்கை அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்கும்படி இலங்கை மனித உரிமைகள் ஆணையாளரின் வருகையொட்டி நாங்கள் பின்வரும் அம்ச கோரிக்கைகளை நாங்கள் முன்வைக்கின்றோம். முதலாவது கோரிக்கையாக செம்மணி உள்ளிட்ட மனித புதைகுழிகள் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளரின் அலுவலகத்தின் கீழ் இயங்கும் இலங்கை பொறுப்புக்கூறல் செயற்திட்ட அதிகாரிகள் தொழில்நுட்ப ரீதியான உள்ளீட்டை வழங்கவும் கண்காணிப்பில் ஈடுபடவும் இலங்கை அரசாங்கம் அனுமதிக்க வேண்டும். இரண்டாவது, ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் 46/1 தீர்மானத்துக்கு அமைய இனப்படுகொலை, யுத்த குற்றங்கள் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் தொடர்பில் ஆதாரங்களை சேகரிப்பதற்கு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளரின் அலுவலகத்தின் கீழ் இயங்கும் இலங்கை பொறுப்புக்கூறல் செயற்திட்ட அதிகாரிகளுக்கு தங்கு தடையற்ற அனுமதியை இலங்கை அரசாங்கத்தால் வழங்கப்பட வேண்டும். மூன்றாவது கோரிக்கை அம்சமானது மனித புதைகுழி அகழ்வு பணிகளில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தமது சமூகத்தின் வளங்களை பெற்று அதன் மூலம் சுதந்திரமான தொழில்நுட்ப உள்ளீட்டை பெற்றுக்கொள்ள இலங்கை அரசாங்கம் அணையா விளக்கு என்பது எங்களுடைய பண்பாட்டில் இருக்கிற ஒரு விஷயம். ஒரு விடயத்தை, ஒரு நம்பிக்கையை முன்வச்சு அந்த நம்பிக்கை அடையும் வரைக்கும் ஒரு விளக்கை, தீபத்தை ஏற்றுவதுதான் இந்த அணையா விளக்கு என்பது எங்களுடைய பண்பாட்டில் இருக்கிற ஒரு அந்த பண்பாட்டு விடயத்தை நாங்கள் இந்த செம்மணி விடயத்தில், செம்மணி மனித புதைகுழி விடயத்தில் நீதி கூறுறதுக்கான ஒரு குறியீட்டு அம்சமாக இங்கு மாற்றியிருக்கிறேன். அந்த இருள் படைந்திருக்கும் செம்மணிக்கான நீதி விடயத்தில் சர்வதேச சமூகம் நேரடியாக தலையிட வேண்டும். இந்த விடயத்தை மிக முக்கியமான தமிழின அழிப்புக்கு எதிரான ஒரு சாட்சியமாக சர்வதேச சமூகம் பார்க்க வேண்டும் என்ற நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு, குறியீட்டு செய்தியை அடிப்படையாக கொண்டுதான் இந்த அணையா விளக்கு என்ற தீபத்தை இன்றைக்கு காலை 10:10 ஏற்றியிருக்கோம். இது தொடர்ந்து 25ஆம் தேதி மாலை 2 மணி வரைக்கும் இந்த பகுதியில் எரியும். ஐநா மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்து எங்களுடைய மகஜரை ஏற்கிற அந்த காலப்பகுதியில் இங்கே இருந்து ஒரு பேரணியாக சென்று அவர் வர்ற இடத்துல அந்த மகஜர் கையளிக்கிற நிகழ்வும் இடம்பெறும். அதோட இந்த போராட்டம் நிறைவுக்கு வரும். அதுவரைக்கும் உங்கள் எல்லோருடைய ஒத்துழைப்பும் எங்களுக்கு தேவை. இது தொடர்பாக வெளிவருகிற செய்திகள் பல்வேறு விதமாக இருந்தாலும், வேறு வேறு மாதிரியான தெளிவுபடுத்தல், திசை திருப்பல் மாதிரியான செய்திகள் வந்தாலும் கூட எங்களுடைய போராட்டத்தின் நோக்கம் இதுதான். செம்மணி விடயத்தில் தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு ஒரு சர்வதேச நீதி வேணும். இலங்கையில் இந்த மாதிரியான மனித படுகொலைகளுக்கும் மனித புதைகுழிகளுக்கும் உரிய நீதி பொறிமுறை இல்லை, பொறுப்பு கூறல் இல்லை. எனவே இந்த விடயத்தை சர்வதேச சமூகம் கவனத்தில் எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்த இந்த போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு. நாட்களில்
வணக்கம், நான் டாக்டர் ராமநாதனா. இன்றைக்கு என்னென்றால் இந்த செம்மணியில் இந்த போராட்டம் வந்து ஒரு அரசியலையும் தாண்டி எங்களோட உறவுகளுக்காக நடக்கிற போராட்டம். இதில் முக்கியமான விஷயம் சொன்னால் ஐநாவிலிருந்து யுனைடெட் நேஷன் ஹை கமிஷனர் வோக்கர் டேக்கர் வந்து நினைக்கிறேன் 2009 ஒருக்கா வந்த பிறகு 2016 ஒருக்கா வந்த பிறகு 2016ஆம் ஆண்டு வடக்கு மாநிலத்துக்கு வர விடையில் அரசாங்கம். அப்போ இருந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் எங்களுடைய முட்டுத்தூண்களும் வந்து இனப்படுகொலை நடக்கலை என்று சொல்லிட்டோம் அந்த காலத்தில். அதால் அவர்கள் வரையில் 2024ஆம் ஆண்டு அழைக்கப்பட்டது. ஆனால் 2025ஆம் ஆண்டு தான் அவர் வர 2024ஆம் ஆண்டு முதல் வாரம் இருந்தது. நான் நேரடியாக வோக்கர் டேக்கருடைய பர்சனல் செக்ரட்டரிக்கு வந்து ஒரு லெட்டர் ஒன்று எழுதியிருந்தான். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னென்றால் பாராளுமன்றத்தில் நாளைக்கு பின்னேரம் 4:30 கட்சி தலைவர்கள் மாத்திரம் சந்திக்கின்ற ஒரு சந்திப்பு ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. நேரடியாக வோக்கர் டேக்கர் அவர் இந்த முறை வோக்கர் டேக்கரை இங்கே வரவிடாமல் தடுப்பதற்கு மேக்சிமம் ட்ரை பண்ணுகிறார்கள். ஆனால் புலம்பெயர் தமிழர்கள் வந்து ஏற்கனவே கனடாவில் இருந்தும் பிரான்சில் இருந்தும் லண்டனில் இருந்தும் கட்டாயம் யாழ்ப்பாணம் போகணும் என்ற ஒரு நிலைமைக்கு ஜெனீவாவில் போய் அந்த நிலைமை கொண்டதுக்கணும். அதில் வருவர். நாளைக்கு பின்னேரம் 4:30 வோக்கர் டேக்கரோட பாராளுமன்றத்தில் எனக்கு ஒரு மீட்டிங் ஒன்று இருக்கிறது. அதில் நான் நினைக்கிறேன் கட்சி தலைவர்கள் என்ற சாத்தியத்தில் 13 கட்சி தலைவர்கள் வருவார்கள். அதில் நானும் ஸ்ரீதரன் ஐயாவும் செல்வம் அடக்கலனானும் அதில் வரலாம் என்று நினைக்கிறேன். அதில் செல்வமாண்டில் அடக்கலனான் ஐயாவும் ஸ்ரீதரன் ஐயாவும் வருவார்கள் ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. வந்து முள்ளிவாய்க்காலில் நடந்தது இனப்படுகொலை என்றதை அட்லீஸ்ட் ஆங்கிலத்தில் சொல்ல முடியாட்டிலும் நாங்கள் சொல்லிக்கையாவது தயவு செய்து எங்களோட ஹெல்ப் பண்ணணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். என்னென்றால் நாளைக்கு நான் பாராளுமன்றத்துக்கு போகக்கூடாது மேக்சிமம் தடை எனக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய ஒப்பந்தங்கள் கேட்கப்பட்டிருக்கிறது. வர வேண்டாம், ஏதாவது ஒரு காரணத்துக்காக வர வேண்டாம் என்று நாளைக்கு நாளைக்கு எங்கேயாவது அன்றாவரத்தில் வச்சு பிடிச்சா ஒழிய மற்றபடி நாளைக்கு பின்னர் 4:30 நான் நிற்பேன். எங்களுடைய சிந்து பாத்தி மைதானம் உட்பட 2009ஆம் ஆண்டு இனப்படுகொலை உட்பட எங்களுடைய மண்டதீவில் டக்ளஸ் தேவானந்த ஐயா அவர்களுடைய காலங்களில் நடந்ததாக கூறப்படுகிற படுகொலைகள் உட்பட சகல படுகொலைகளும் நாளைக்கு வோக்கர் டேக்கருக்கு எழுத்து மூலம் ஆவணமாக வழங்கப்படும். அதுக்குரிய டாக்குமெண்டேஷன் எல்லாமே செய்துட்டேன். அதை கொடுக்கக்கூடாது மேக்சிமம் ட்ரை பண்ணுகிறார்கள். மைதானத்தில் 400 உடல்கள் தான் இருக்குது. ஆனால் 3 லட்சம் உடல்கள் முள்ளிவாய்க்காலில் புதைக்கப்பட்டிருக்கிறது. அந்த புதைக்கப்பட்ட உடல்களுக்கும் சேனல் 4வினுடைய ஆதாரங்களை மறுபடியும் சர்வதேச விசாரணை போகணும் என்றதில் நான் எந்த சந்தேகமும் இல்லை. அதை 100% வலியுறுத்துவேன். பாராளுமன்றத்தில் இருக்கும் காலத்திலையும் இல்லாத காலத்திலையும் சரி, நான் அதை 100% வலியுறுத்துவேன். எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை. அனுர அரசாங்கம் ஜேபி அரசாங்கம் சொல்லி இருக்கிறது இனப்படுகொலை அல்ல என்று. வோக்கர் டேக்கர் வந்து போகும்போது அதுக்குரிய உண்மை உங்களுக்கு தெரியும். நன்றி. அந்த மக்கள் எல்லாம் தங்களுடைய கோரிக்கையை காட்டிக்கொண்டு இந்த போராட்டத்தில் கலந்து கொள்வதை எங்களால் பார்க்க முடியும்.